இன்னைக்கு நம்ம கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? ஏன்னா இந்த உலகத்தில் எது தேவை? ஸ்தோத்திரம். முன்னாடி சொல்லுவாங்க பணம் தேவை, பொருள் தேவை. ஆனால் நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? கிருபையை பற்றி பல நேரம் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளிலே கிருபையை குறித்து, கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 7 காரியத்தை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை காரியம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 16, 17 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16. அவருடைய பரிபூரணத்தினாலே யோவான் எழுதுகிறார். ஆண்டவருடைய பரிபூரணத்தினாலே, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேலே என்ன பெற்றோம்? யாரால? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். கிருபையும் சத்தியமும், இந்த கிருபையும் சத்தியமும் யார் மூலமா உண்டாயிருக்கு? அப்போ இந்த நாட்கள் நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. அல்லேலூயா. பணம் தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் உணவு. ஆனா பணம் எல்லாவற்றுக்கும் ஏதாவது இருக்கிறது, தீமையாகவும் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் கிறிஸ்து கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு கர்த்தர் கிறிஸ்து கிருபை என்பது என்னது? தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. என்னது? ஈவு, இலவசம். இன்னைக்கு இலவசமா எதுவும் கொடுக்காம இன்னைக்கு கீவுல போய் மக்கள் என்ன செய்யறாங்க? நம்ம நிற்போம். யாவுடைய கிருபையை, கிருபைக்கு மேல நமக்கு ஆண்டவர் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபைக்கு மேல கிருபையை நாம் பெற்று இருக்கிறோம். எங்க கொஞ்சம் கவனிங்க. தண்ணீர், ஸ்தோத்திரம். மனுஷ உயிர் வாழ்வதற்கு தண்ணி மிக முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தண்ணீரை ஆண்டவர் இலவசமா நமக்கு தர்றாரா தரலையா? தண்ணி இல்லாம வாழவே முடியாது. அதே போல ஆண்டவர் கொடுத்த காற்று, அது விலையேற பெற்றது. உண்மையா இல்லையா? ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் நிறுத்தினார்னா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? அதை இலவசமாக காத்த என்ன செய்யறாரு? வண்டியிலே வர முடியல. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வச்சு விளையாடக்கூடாது. வசனத்து மேல கவனமா இருக்கணும். நான் மாதிரி ஸ்தோத்திரம் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாப்பிட நேரத்தில் சாப்பாடை பார்த்து என்ன செய்யணும்? இருக்கணும். சாப்பிடும்போது அங்கே இங்கேன்னு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காற்றை இலவசமாய் நமக்கு ஈவாய் என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்கிறார். நமக்கு ஸ்தோத்திரம். சூரியன் மிக முக்கியம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். இலவசமாய் ஆண்டவர் நமக்கு காலையில வெளிச்சத்தை என்ன செய்யறாரு? யாராட்டும் பில் கட்டுறோமா? அதுக்கு காத்துக்கு பில் கட்டுறோமா? காற்றுக்கு பில் கட்டுறோமா? எல்லாம் ஸ்தோத்திரம். தண்ணிக்கு பில் கட்டுறோமா? ஸ்தோத்திரம். குடிக்கிறதுக்கு வேணா முனிசிபாலிட்டியில வேணா கட்டுறோம். அல்லேலூயா. ஆனா பூமிக்கு அடியில இருந்து ஆண்டவர் இலவசமா தான் என்ன செய்யறாரு? தர்றாரு. வானத்திலிருந்து நமக்கு மழையை கொட்டுகிறார். இரவு நேரத்துக்கு கர்த்தர் வெளிச்சம் கொடுப்பதற்கு சந்திரனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஈவாய் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஈவாய் தந்திருக்கிறார். அப்போ கிருபை என்பது என்னது? என்னது? தேவன் தருளுகிற ஈவு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, பிள்ளைகள் கர்த்தர் தரும் சுதந்திரம் ஈவுன்னு இருக்கு. அல்லேலூயா. இருக்கட்டும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபைக்கு மேல கிருபையை பெறணும். அப்ப கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் முதலாவது காரியம். இந்த வாசித்த யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. முதல் காரியம், அப்ப இயேசுவால தான் நமக்கு கிருபை உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அவரால தான் நமக்கு என்ன உண்டாகுது? கிருபை உண்டாகிறது. அவர் இல்லாம நமக்கு கிருபை கிடைக்கவே வேற எந்த இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல கிருபைங்கிற வார்த்தை இல்லை. ஆனா தேவன் நமக்கு இந்த வார்த்தையை தந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவால தான் நமக்கு என்ன இருக்கிறது? இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இயேசு இல்லாத வாழ்க்கை கர்த்தருக்கு அது ஒரு வாழ்க்கை இல்லவே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில சில ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பெரிய ஒரு மீட்டிங், ஒரு தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ அநேக ஒப்பு கொடுக்க கூட்டம் முடிந்தோன்னு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது அநேக தன்னுடைய தேவ மனிதன் சொன்னாரு, ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இருதயம் எத்தனை இருதயம்? ஒரே இருதயம். அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லும் போது அநேகர் என்ன செய்தாங்க? கையை தூக்கி இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கவனிங்க, ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுத்தாங்க. அநேகர் பாவ உணர்வு அடைந்து எனக்கு இருக்கிற ஒரு இருதயத்தையும் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார்கள். கூட்டம் முடிஞ்சது. ஸ்தோத்திரம். அவர் உட்கார்ந்த நேரத்தில் ஒரு வாலிப பெண் ஓடி வந்தால் மேடைக்கு. இங்கதான் இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அவங்க பிள்ளைகளை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். நம்ம கவனம் எல்லாம் பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள் மேலே இருக்குமானா அது ஒரு விக்கிற மாதிரி மாறிடும். அதனால ரொம்ப பயத்தோடு பக்தியோடு வசனத்தை கேட்கணும். ஸோ ரெண்டாவது முதல காரியம் என்னன்னா, உடனே ஓடி வந்து அந்த போதகர் இடத்துல அந்த தேவ மனித இடத்துல சொன்னா, ஐயா ஒரே ஒரு இருதயத்தை கொடுங்க, நீங்க நான் எனக்கும் ஒரே இருதயம் தான். இந்த இருதயத்தை ஒரு மனுஷன்ட்ட என்ன செஞ்சிட்டேன்? ஒரு மனுஷனை நான் விரும்புறேன், என் இருதயத்தை அவன்கிட்ட என்ன செஞ்சிட்டேன்? சொல்லுங்களேன். கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்தோத்திரம் எப்படி ஆண்டவருக்கு வேற இருதயத்தை கொடுக்குது? வேற இருதயம் ஒரே இருதயம், அதை என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்ட, வேற என்ன செய்யணும்? அப்போ அந்த தேவ மனுஷன் சொன்னா, ஏமாந்து போயிடாத, அந்த ஸ்தோத்திரம் அவன் ஒரு வேற மாறி போவான். அந்த ஸ்தோத்திரம், ஆனா அந்த இருதயத்தை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நேரம் நீ திரும்பு, நீ பிழைப்பாய், இல்லை உன் நிலைமை பரிதாபம். உடனே யோசினா, நீங்க கொடுக்க சொல்றீங்க, என் இருதயத்தை எப்பவுமே கொடுத்துட்டேன் அப்படின்னு வேகமாய் போனா. அதே கிரவுண்டில் ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனா. ஸ்தோத்திரம். போகும்போது ஸ்தோத்திரம் எதிர்பாராத விதமான வந்த கார் ஸ்தோத்திரம் ஒரே தூக்குச்சு. அவன் அந்த இடத்துல காலி. ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு போனாங்க. ஸ்தோத்திரம். ஒரே இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லி தேவ மனுஷன் சொன்னார், என் இருதயம் என் ஜீவனையே போச்சு அப்படின்னா மடிந்தே போனான். நடந்த சம்பவம். ஸ்தோத்திரம். ஏதை சொல்லுகிறான்? நமக்கு ஒரே ஒரு இருதயத்தை தந்து இருக்கிறாரு. அந்த இருதயம் யாருக்கு நேரா இருக்கணும்? ஆண்டவருக்கு நேரா. அப்போ முதலாவது காரியம் என்ன? இயேசுவால தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? சங்கீதம் 23:6 வாசித்தோமானால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசுவால நம்ம கிருபை பெற்று இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையை கொண்டே நீங்கள் என்ன செய்தீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. நமக்கு தெரியும். அப்ப இயேசுவால தான் நமக்கு என்ன இருக்கிறது? கிருபை இருக்கு. அல்லேலூயா. இயேசுவை விட்டுறக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை விட்டுட்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்தோத்திரம், தகப்ப வீட்டில் நல்ல பூர்த்தியான சாப்பாடை இளையகுமார் தின்னுக்கிட்டு இருந்தான். ஆனா விட்டுட்டு ஃப்ரெண்டு, சொந்தம், பந்தம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி போன இளையகுமாரனுடைய நிலைமை ஸ்தோத்திரம், பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்கல. நம்ம இயேசுவை விட்டுட்டு போனோம்னா பண்ணி திங்கிற தவிடு கூட நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. இயேசு என்னத்தை செஞ்சாரு? இயேசு என்ன பண்ணினாரு? உன்னை மேலும் மேலும் கீழும் சுவாசம் நல்லா போக வச்சிருக்கிறார், டீப் சொருகாம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்துவால தான் நாம் கிருபை பெற முடியும். இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். பிலிப்பியர்
2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால உண்டானது அல்ல. அப்படியே சொன்னேன், இது தேவனால உண்டானது, தேவனால உண்டான ஈவு. அப்படின்னா என்ன? 2வது காரியம் என்னன்னா, தாழ்மை உள்ளவர்களாய் நாம் மாறணும். யாரு தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு கிருபை இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்போதும் எதிர்த்து நிற்பார். தாழ்மை உள்ளவனுக்குத்தான். கடம்பூர்லையும் சொன்னேன், இங்கேயும் சொல்றேன். கடந்த நாட்களில் 2-3 நாளைக்கு முன்னால கடம்பூருக்கு நான் போகும்போது பஸ் ஸ்டாண்டில், ஸ்தோத்திரம், கொஞ்சம் கவனிங்க, பஸ் ஸ்டாண்டில் நானும் இன்னொரு வயசான ஒரு 75-80 வயசு இருக்கும் ஒரு பெரியவரும் அதில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். என் பக்கத்தில் அந்த இப்போ திட்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க கோயில்பட்டி பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு. ஒரு பொண்ணு, ஸ்தோத்திரம், கல்யாணம் முடிச்சதுதான், ஃபோன் பேசிக்கிட்டே வந்தா. அப்படியே பேசிக்கிட்டே வந்தா. பேசிக்கிட்டே வந்தவா அந்த பெரியாளுடைய காலில் நலுக்குன்னு மிதிச்சிட்டா. நல்ல கவனிங்க, என்ன செஞ்சிட்டா? அவர் இப்படின்னாரு. நான் பார்த்தேன், என்ன மிதிச்சது சரி, அது மிதிச்சது கூட தெரியாமையா ஓரமாக எல்லாமே இருக்கா. அவன் மிதிச்சுக்கிட்டு அந்த காலை அப்படியே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே என்ன செய்யா இருக்கா. அவர் என்கிட்ட இருந்து அவர் சொல்றாரு, ஐயா பாருங்க எவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கா, என் பேத்தி வயசு கூட காண மாட்டான், ஆனால் காலில் என்ன செஞ்சுட்டு இருக்கா, மிதிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னேன், பாப்பா ஸ்தோத்திரம், அந்த ஐயா கால் பட்டிருக்கு. உடனே காலை எடுத்துட்டு அவ பேசாம பேசிட்டே போறான். புரியலையோ? என்ன சொல்லணும்? பெரிய ஆளு தானே, பேத்தி வயசுக்கான. சாரி ஐயா, தெரியாம கால் என்னச்சிட்டு என் கால் பட்டுட்டு அப்படி என்ன செய்யணும். இன்னைக்கு மாமனாரை கூட மீச்சு போடுவா மருமவா. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலை என்ன செஞ்சிச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாமனார் காலை நீட்டி இருந்தா, மாமியா நீட்டி இருந்தா மருமவா தாண்டி கூட போக மாட்டான். உண்டா இல்லையா? இப்போ மாமியார் காலை சீக்கிரம் நொடிட்டுன்னு ஒரு மிதி மீச்சிட்டு கூட போயிடுவா. இன்னைக்கு காலம் எல்லாம் தலை குப்பரை என்ன செஞ்சிருக்கு. ஏன் உயிரோடு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கா, கல்யாணம் முடிச்சவளா தான் இருக்கா. ஆனா ஐயா தெரியாம மிச்சிட்டுன்னு கேட்கறதுக்கு என்ன இல்லை, தாழ்மை இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டில் வளர்ந்த பிள்ளைய பாருங்க, தாய் தாப்பன மீச்சாலும் சாரிப்பான்னு சொல்லுதா, அது பேசாம சமட்டிக்கிட்டு தான் போகும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை நாம் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். சாரி கேளு, ஸ்தோத்திரம், லேசம் மிதிச்சுட்ட, லேசம் பட்டுட்டு ஸ்தோத்திரம், அப்படி சொல்லி கொடுத்தாதான் நாளைக்கு அது விடாம இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2வது காரியம், கர்த்தருக்கு விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்ப 2வது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும். தாழ்மை உள்ளவருக்குத்தான் ஆண்டவர் கிருபை அளிக்கும். 5வது வசனத்தை வாசிங்க. அதுல கிறிஸ்து இயேசுவில இருந்த சிந்தையே நமக்கு என்ன சிந்தை இருக்கணும். இன்னைக்கு என்னென்ன சிந்தையெல்லாம் இருக்கு. கிறிஸ்து இயேசுவில இருக்கிற சிந்தை இன்றைக்கு சபைக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது எந்த சிந்தை அப்படின்னா, தாழ்மையின் சிந்தை இருக்கணும். யாக்கோபு 4:6 வாசித்தோம்னா, அவர் கிருபை அதிகமாக தர முடியும். வாசிக்க பாபு, யாக்கோபு 4:6 வாசிங்க. கொஞ்சம் கிருபை இல்ல, அவர் கொடுத்த கொஞ்சம் கிருபையினால தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஆனா நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் பெருமை உள்ளவருக்கு தேவன் நமக்குள்ள என்னைக்கு பெருமை வரக்கூடாது. படிப்பு பெருமை, பண பெருமை, வீடு பெருமை, ஸ்தோத்திரம், அந்த பெருமை இந்த பெருமை உள்ள வரவே, அதெல்லாம் நொறுக்கப்படணும். அதெல்லாம் நொறுங்கலைன்னா நம்ம நொறுக்கி போவோம்.
ஸ்தோத்திரம். அப்போ அதிகமான கிருபையை என்ன செய்கிறாரு? அளிக்கிறார். அப்ப அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, அதான் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் என்ன அளிக்கிறாரு? ஏங்க ஸ்தோத்திரம். பணம் இல்லாம ஸ்தோத்திரம் வாழ்ந்துடலாம், ஆனா கிருபை இல்லாம வாழ முடியாது. இன்னும் வரக்கூடிய காலத்தில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். பணம் எல்லாத்துட்டையும் இருக்கும், ஸ்தோத்திரம் ஜாமான் கிடைக்காது, வாங்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம் பணம் இருக்கும், ஆனா வாங்க முடியாம தத்தளிக்கிற காலம் என்ன செய்கிறது? வரப்போகிறது. நீ பூரம் பிளாட் ஆகிட்டு இருக்கு, ஸ்தோத்திரம். விவசாயம் செய்யறதுக்கு ஆள் கிடையாது, ஸ்தோத்திரம். நீங்க வாங்க, நான் காங்க தக்காளியில இருந்து கண்டு ஸ்தோத்திரம், இந்த அது என்னது வெள்ளரியில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்ல தட்டுறாங்க, பல்லாரியில இருந்து ரோட்ல தட்டுறாங்க விலை இல்லைன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏன்னா அது எடுக்கிற கூலி கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய காத்து தெரியலன்னு. ஆனா ரெண்டாவது காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் என்ன அளிப்பார்னா, ஆதியாகமம் 16:5 வாசிங்க இல்லையா? 16:5. அப்பொழுது சாராய், எனக்கு நேரிட்ட அநியாயம் உன் மேல சுமரும், யார் சொன்னா? சாரா. யார்கிட்ட? ஆமாட்ட. ஏன் சொன்னாரு? ஸ்தோத்திரம். இது நமக்கு தெரிந்த சம்பவம், இது நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இவள் ஆகார் இந்த ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண்ணா வேலைக்காரியா தான் என்ன செய்தார்? இது தெரிந்த காரியம் தான், ஆனால் நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன். என்ன செய்தா? வேலைக்காரியா தான் வந்தா. இப்ப கடைசியா வீட்டுக்காரியா என்ன செஞ்சிட்டா? மாறிட்டா. அப்போ முன்னால இருந்த தாழ்மை விட இப்ப கூட கொஞ்சம் இருக்கணும். இப்ப என்ன ஆச்சு? வீட்டுக்காரி ஆன உடனே நீ ஒன்னிய விட நான் குறைஞ்சவளா அப்படின்னு சொல்லி இவளுக்கு பெருமை. சாரா சொல்ற பாருங்க, ஆபிரகாமை பார்த்து, ஸ்தோத்திரம். ஆனா ஐயோ அடிமை பெண்ணா வந்தா, இப்போ அவன் மடியில தூக்கி இவ்வளவு வச்சிருக்கேன், அப்படித்தானே போட்டிருக்கு, மடியில வச்சிருக்கேன். ஆனா மடியில வச்சது என்னது? வாசிங்க. அவள் என்ன செய்தா? மடிக்கு போனன்னு, ஸ்தோத்திரம், மாப்பிள்ளை மடிக்கு போனன்னு சாரால என்ன செய்யறா? தூக்கி வச்சது யார் தான்? நம்மளை தூக்கி வச்சது ஆண்டவர் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அற்பமாய் எண்ணுகிறார். அதனால தாங்க வீட்டை விட்டு துரத்தினார். ஆபிரகாம் துரத்தல. யார் துரத்தினா? சாராள் துரத்தினா. ஏன்னா இவ வந்த உடனே இது சாராலை என்ன செஞ்ச? அற்பமா என்ன? அவளுக்கு சரி, நம்முடைய எஜமான் வீட்டில் நமக்கு தஞ்சம் கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி இவ சரியா ஸ்தோத்திர சாராட்ட நடந்து இருந்தா இவளுக்கு எல்லா காரியமும் என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். இவளுக்கு என்ன இல்லை? தாழ்மை இல்லை. இவளுக்கு பெருமை வந்துட்டு ஒரு இஸ்மவேல் வேற கிடைச்சது. ஸ்தோத்திரம். போ, நீ பிள்ளைய கொண்டுட்டு வெளியே ஓடுன்னு விரட்டிட்டாப்ல. நமக்கு அந்த தாழ்மை இல்லைன்னா நம்ம துரத்தப்பட்டுருவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருந்தால்தான் நமக்கு கிருபை இருக்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறாங்க. என்ன இல்லை? அப்பா ஒரு ஸ்தோத்திரம், ஒரு முகத்தை இப்படி வெட்டுது, இப்படி எட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட குணங்கள்லாம் என்ன செய்யணும்? மாறும். எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:34. அதற்கு நம்ம மற்றவங்களை இகழ்ந்தோமானால் இகழ்கிறவர்களை
இயல்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ, யாருக்கு தான் தாழ்மை? ஸ்தோத்திரம். யாருக்கு தான் கிருபை கிடைக்கும்? தாழ்மை உள்ள. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துறோமோ அவளுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய கிருபை நம்ம பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது. மூணாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருக்கு கிருபை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா கிருபைக்கு மேல கிருபை பெற முடியும். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனமும் 23 வாசிங்க. புலம்பல் 3:22. அதான், நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்போ நம்ம நிர்மலமாகாம ஆண்டவர் உலகத்தை வச்சிருக்காரு, அப்படிதானே? என்னைக்கே நிர்மலமாயிருப்போம். ஆனா நம்முடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து நிர்மலமாகாம வச்சிருப்பது ஆண்டவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலை தோறும் புதியவைகள். போதும். அப்ப காலை அவைகள் எல்லாம் புதியவை. எது புதிய தெரியுமா? அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கிருபை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் ஆண்டவரை தேடணும். வேலை மித்தமா ராத்திரி லேட்டா படுக்கிறது, காலையில் எந்திக்கிறது சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நமக்கு அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஒரு பெரிய தேவ மனிதன் சொல்லுகிறார், ஊழியக்காரன் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணலன்னா அவன் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. ஒரு விசுவாசி 5 மணிக்கு எந்திரிச்சுனாலும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணலன்னா அது விசுவாசி அல்ல அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கணும். இந்த காலையில் ஜெபத்துக்கு வர்ற ஒரு சில பிள்ளைகள் தான் ஸ்தோத்திரம். அந்த ரெகுலரை தவிர ஒரு ஆள், நீங்க எவ்வளவு எத்தனை பேர் இருக்கீங்க? என்னைக்காடு காலை ஸ்தோத்திரம் இன்னைக்கு வீட்டில் இருக்கோம், காலையில் கொஞ்ச நேரம் போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுமே, காலை பிரேயருக்கு போவோமே அப்படிங்கிற எண்ணம் என்னைக்காடு வந்திருக்கா? நமக்கு இந்த பழக்க தோஷம். ஞாயிற்றுக்கிழமை வருதா? என்னது பழக்க தோஷமா? அப்போ கிருபை எப்போ இருக்கும்? எப்போ இருக்கும்? சங்கரபுரம் ஒரு இதில் வாசம் சொல்லி ஒரு தடவை சொன்னார். ஸ்தோத்திரம். காலையில பறக்கிற பறவை தான் வெகு தூரம் பறக்குமா. அதிகாலையில நேரமே எந்திரிச்சு அது பறக்கிற பறவைக்கு ஆயுஷ் நாள் கூடையாம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியம் இருந்தாலும், எத்தனை சோர்வு இருந்தாலும், எத்தனை பலவீனம் இருந்தாலும், நம்ம அதிகாலையில் எழுந்திருந்து கர்த்தரை என்ன செய்யணும்? தேட 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 ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை ரேஷன் கடையில் சீனி போடுதான், ஸ்தோத்திரம், பாமாயில் கொடுக்கான். ஸ்தோத்திரம். 10 மணிக்குள்ள மூடிட்டு போயிடுவாம்னா சொல்லுங்க. முத நாள் ராத்திரி போய் நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிடும் சொல்லுங்களேன். அப்போ ஒரு ரேஷன் கடையில சீனி கொடுக்காம பருப்பு கொடுக்காம அதுக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உபவாசம் ஏதாட்டு போட்டாலே சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி சர்ச்சுக்கு வராம ரேஷன் கடையில் போய் காத்துருங்க, அந்த உபவாச ஜெபம் தாண்டியும் நம்ம கீழே தான் நிற்க வேண்டியிருக்கும். இல்லையா? நான் சில நேரம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். காலையில் கடம்பூர் போகிறதுக்கு ஸ்தோத்திரம் 5:30 மணிக்கு இங்கே ஜெபம், 5:45 போகலாம். ஸ்தோத்திரம் கிளம்பி போகணுமேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு போகும்போதே சொல்லுவேன், என் மனசுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வரும். ஸ்தோத்திரம் ஜெபத்தை விட்டு போகிறோம், இப்போ ஸ்தோத்திரம் ஒரு 1/4 மணி நேரம் கேட்டு அடைச்சிருக்கோம். இங்கேருந்து வண்டியை திருப்போம், அங்கே கேட்டு அடைச்சிருக்கோம். இல்லையா? ஜெபத்தை விட்டுட்டு வரையா நீ கேட்ட கொஞ்சம் நேரம் கேடன்னு போட்டுருவார். இல்லையா? நான் பல முறை இன்றைக்கு நான் அதை கண்டேன், எத்தனை முறை கண்டு இருக்கிறேன். ஏதை சொல்லுகிறேன்னு சொன்னா, ஆண்டவருடைய கிருபை காலை தூரம் எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. பழைய புதிய ஏற்பாடுல காலையில தேடினவர்கள் 42 பேராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடினவர்கள் 42 பேர். அது ஸ்தோத்திரம்.
அதிகாலையிலே தேடுகிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது 42 முறை அதிகாலையிலே என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க தேடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு வேதத்தில் வாசிப்பாங்க, அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து சேனம் கட்டிக்கிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு ஆபிரகாம் அதிகாலையிலேயே என்ன செய்தான், எப்போ போனான்? சங்கீதத்தில் தாவீது சொல்ல, காலையில என் சத்தத்தை கேட்டிருவீர், காலையில உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில தேடுகிற பழக்கம் நமக்கு வரட்டும். என் அன்பு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு நாள் கூட விடாம காலையில குடும்பமா வர்றாங்களே பிரதர். ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டுக்கு வர படுக்க 1 மணி பக்கம் ஆகும். 10:30 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும், காலையில் வேலைக்கு வந்தாலும் காலையில் ஸ்தோத்திரம் ஜெபத்துக்கு வந்துட்டு போகிறாங்களே, கிருபை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அல்லேலூயா. 3:30 மணிக்கு சொல்ற மாதிரி டான ஆண்டவர் தட்டி எழுப்புவார். இன்னைக்கு திடீர்னு முடிச்சு பார்க்க ஸ்தோத்திரம் நேரம் ஆயிட்டோ, ஏன்னா பாய் விரிக்கிற சாமிக்கிற நேரத்துக்கு சோம்ல காய்ச்சல். ஸ்தோத்திரம், பாய் காலையில் நீங்கள் விரிச்சா வரீங்க, இல்லைன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டேன் கடவுள் போயிட்டு. ஆண்டவரே பாய் விரிக்கணுமே. ஸ்தோத்திரம், நேரம் ஆயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம், எந்திரிச்சு ஸ்தோத்திரம், செல்ல எங்க மணி என்னன்னு பாரு அப்படின்னா கரெக்டாக 3:30. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மை தட்டி நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், எழுப்புவார். செல்லு எழுப்ப வேண்டாம், ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், எழுப்புவார். அப்ப 3வது காரியம், காலையில எழுந்திருந்து ஜெபிக்கும் போது என்ன உண்டாகும், கிருபை கிடைக்கும். 4வது காரியம், நேர வேகமாய் ஓடுகிறது. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, கிருபை அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன செய்யும், பெருகும்படிக்கு. அப்போ கிருபை எப்படி கிடைக்கும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. இன்னைக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னா அநேகருக்கு உபத்திரம் மாதிரியே இருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லுவதுக்கு அநேகருக்கு வாய் என்ன செய்ய மாட்டேங்குது, சொல்லுங்களேன், வர மாட்டேங்குது. இன்னைக்கு திருவிருந்தெல்லாம் நடக்குது, எனக்குலாம் திருப்தி இல்லை. நான் சொல்றேன், திருவிருந்து ஸ்தோத்திரம் எடுத்த உடனேயே ஸ்தோத்திரம் ஆதி நாட்களில் எல்லாம் அப்படியே ஃபயர் ஆகிடுவாங்க. இப்ப எல்லாரும் கடந்து என்ன செய்ய சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆவியில் நிரம்புங்க, ஜோமனுங்கன்னு சொன்னாதான். நேற்று பேட்டைக்கு நீ ஸ்தோத்திரம் சாமி, நானும் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். இந்த பாஸ்டமா ஆராதனை நடத்தினாப்புல, ஜபகுறிப்பு நடத்தினா. ஸ்தோத்திரம் ஒரு 50 பேர் இருக்குமா, 50-60 பேர் இருக்கும். ஆனா ஜபகுறிப்பு வச்சு ஒரு பொம்பளை ஜெபம் பண்ணட்டுமே, அடப்பா, இவனை ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆள் கூட என்ன செய்யல. எதுக்கு வந்தாங்க, கரெக்ட், சாப்பிடுது. அங்கே சோறு மாசம் அந்த சர்ச்சில் ஆராதனை கிடையாது. ஸ்தோத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பூரா தூக்கிச்சிட்டு எல்லாம் ஒவ்வொன்று பைய கொண்டு வந்து என்ன கொண்டு வந்திருக்கு, யூடியூப்ல போகுது சொல்றேன், என்னது பை கொண்டு வந்திருக்காங்க. வர்ற அம்மெல்லாம் என்ன செஞ்சிருக்கு. ஆனா ஒரு ஆள் ஜெபம் பண்ணாங்களான்னு கேளுங்க, இதுக்கு ஒரு உபவாச கூட்டம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும், நல்லா துதிக்கணும், நல்ல போற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சச்சப்காட்ல பெஞ்சமின் சொல்லி நான் பார்த்தது இல்லை, ஒரு தேவ மனுஷன். நீ பார்த்திருக்கியாமா, உனக்கு தெரியுமா? பெஞ்சமின் ஐயா தெரியாது. ஒரு நல்ல தேவனால் நல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர், மூத்த போதகர், தேவராஜ்யத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை பார்த்து அவரை நல்லா கர்த்தர் பயன்படுத்தும் போது போய் ஒரு ஆள் கேட்டாங்களாம், பாஸ்டர் உங்களை ஆண்டவர் இந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாரு, ஸ்தோத்திரம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவீங்களோ? அவர் சொன்னாரா, ஸ்தோத்திரம் நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாட்டேன், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஏன்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன பெருகும்? கிருபை பெருகும். அப்ப நல்ல ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். காஞ்சரகோடுல சன்னியாசி இருந்தாங்க, ஐயா ஏசுதாஸ் ஐயா. ஸ்தோத்திரம் 2-3 முறை நான் பார்த்து இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ அவர் மூலமாய் அநேக சபை, ரொம்ப தாழ்மையான ஒரு மனிதன், முதிர்ந்த வயதில் தேவராட்சியத்துக்கு போனார். ஸ்தோத்திரம். நல்ல வெளிப்பாடு. ஸ்தோத்திரம். அங்கே வரும்போதே இங்கே நீ எதுக்கு வரேன்னு சொல்லிக்கூடாது. அப்படிப்பட்ட தேவ மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்டாங்களாம், ஐயா உங்களை இவ்வளோ ஆண்டவர் பயன்படுத்த வைக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னாரா, நான் அப்படி இல்லை, நான் எப்போதும் ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவேன், கிருபை கிருபைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிருபையினால என்ன செய்யும்? எல்லாம் பெருகும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு பாஸ்டர் ஜான் ரோஸ் ஃபில்காஸ்பில் அந்த தேவ மனுஷனும் ஸ்தோத்திரம் அதே போலதான். இப்படி அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருபை. இவங்க ஸ்தோத்திரம் எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம். பூவன்கோடு அதில் ஒரு தேவ மனிதன் அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், அவர் பேரை மறந்துட்டேன். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஜெபம் பண்ண சொன்ன, ஆண்டவரே கொடுத்த அந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் 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 சாப்பிடுங்க அப்படின்றது தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு. ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நல்ல ஆண்டவரை என்ன செய்யணும் சொல்லுங்களேன். 1-2 வாய் மாத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வரும், மற்றவங்களுக்கு வராது. நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்க, 1 கொரிந்தியர் 1:6. தம்பி யாரோ ஒரு ஆள் வந்து, அது யாருன்னு கேள். அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து, என் தேவனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எப்போது என் தேவனை இருப்பேன். அல்ல, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் எப்போது ஆண்டவரை என்ன செய்றேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல துதிங்க. ஸ்தோத்திரம். நீங்க துதிங்கன்னு சொன்னாதான் நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம் கிடையாது, ஸ்தோத்திரம் அதுதான் இருக்கு. ஸ்தோத்திரம் பஞ்சரான மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்ப அதுவும் வாலிப பிள்ளைகள்லாம் அதுவும் கிடையாது. தாய் தகப்பனுக்காக சர்ச்சுக்கு வந்துட்டு போற மாதிரி இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகளை பழக்கு. நான் சொல்றேன், நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. உங்க வாயிலே ஸ்தோத்திரம் இல்லைன்னா உங்க பிள்ளைகள் வாயில எப்படி வரும்? இன்னும் வாசிங்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பிதாவினாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாகும்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நிறைய வசனம் சொல்ல நேரம் இல்லை. 5வது காரியம் வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 32வது சங்கீதம் 10வது வசனம். நல்ல கவனிங்க. துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து விடும். அப்ப அடுத்து, ஏன்னா கிருபைக்கு மேல நம்ம கிருபை பெற வேண்டும். அப்போ யாருக்கு கிருபை இருக்கும்? அவரை நம்பணும். மனுஷனை நம்பணும்னா ஒரு தரம் உதவி செய்வோம், மறுதரம் ஏமாத்திடுவான். ஆனா தெய்வத்தை நம்ம எப்போது என்ன செய்யணும்? நம்பணும். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு என்ன இருக்கும்? கிருபை சூழ்ந்து வரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், எத்தனையோ நேரம் மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து இருக்கிறோம்.
ஆனா ஆண்டவரை நம்பி இருப்போமானால் ஆண்டவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? சூழ்ந்திருக்கும். மனுஷன் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்கவே கூடாது. வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை, ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட்டதே இல்லை. கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த கடையில் கிடைக்கும்? ஆண்டவரை நம்பி இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேலையை மட்டும் நம்பி இருக்க கூடாது, தொழிலை மட்டும் நம்மளை நம்பி இருக்கணும். இப்போ பாருங்க, நிறைய இடத்துல ஸ்தோத்திரம் நல்ல ஒரு கடை ஓடிக்கிட்டு இருக்கும், நேர ஆப்போசிட்டில் ஒருத்தன் கொண்டு வந்து அதையே கடையை வைக்கான். அப்படி தானே? ஒரு பலசர கடை நல்லா ஓடுதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பலசர கடை அவனை ஓய்க்குது. இன்னைக்கு இதான் நடக்கு. நமக்கு நல்லா ஓடுது, நல்ல ஸ்தோத்திரம் நினைக்கலாம், ஒரு நிமிஷம் மாறிடும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் என்ன அளிக்கிறாரு? கிருபை, ஸ்தோத்திரம். சரி, அடுத்து இந்த 2 காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். 6வது காரியம் என்ன, இதுக்கெல்லாம் வசனம் சொன்ன நேரம் ஆயிரும். வாசிப்போம். சங்கீதம் 103வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் கிருபை யார் மேல இருக்கு? அவருக்கு பயந்து இருக்கணும். இன்னைக்கு தேவ பயம் அற்றுவிட்டது. தம்பி, வாலிப தம்பி, உன் செல்லெல்லாம் பாஸ்டர் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அல்லேலூயா. இவ்வளவு பிரசங்கம் ஸ்தோத்திரம் சபையில கொடுத்தும் கண்ட சினிமாவையும் கண்ட ஸ்தோத்திரம் படத்தையும் நம்முடைய செல்கள்ல வருதே. என்னடா நம்ம சர்ச்சில் அப்படி இருக்கான்னு நினைக்கீங்களோ? பார்த்து வேதனைப்பட்டு தான் நிற்கிறேன். கண்ட கழிதெல்லாம் வைக்காதவங்க. ஸ்தோத்திரம். எவ்வளோ வசனம் இருக்கு, சும்மா வசனத்தை வைங்க. ஸ்தோத்திரம். சினிமா பாட்டை வச்சுக்கிட்டு இருக்கமே, எவன் சினிமாக்காரனையும் சினிமாக்காரியும் ஸ்தோத்திரம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கோமே. நம்ம பிள்ளைகள், நம்ம பெற்றோருக்கு தெரியாது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. பாஸ்டுக்காக இல்லை. நான் இப்படி ஒரு தடவை முன்னால் ஒரு தடவை சொன்னேன். பார்த்தீங்கன்னா எனக்கே அவங்க நம்பர் வராமல் போச்சு. என்ன செஞ்சாங்க? என்ன சொன்ன? நானும் அடிச்சு பார்க்க என்ன செய்ய மாட்டேங்குது, நம்பரே அவங்களுக்கு போகவே மாட்டேங்குது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், பார்த்து ஒன்றும் செய்ய போறது இல்லை. எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சாட்சியா இருக்கணும். அப்போ ஸ்தோத்திரம், கிருபை யார் மேல இருக்கும்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல இருக்கும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தனால கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்தை தலைக்க செய்தாரே. அப்ப ஆண்டவருடைய கிருபை இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும். ஒரே ஒரு முறை எப்படி போச்சே தெரியல, ஸ்தோத்திரம், என் செல்ல சினிமா பாட்டு வந்துட்டு, ஸ்தோத்திரம், உடனே ஒரு பாஸ்டர் நீங்க என்ன சினிமா பாட்டு வச்சிருக்கீங்கன்னா, எனக்கு அதுக்கு வைக்கவும் தெரியாது, எடுக்கவும் தெரியாது, எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு யார்ட்டையோ கொடுத்து ஸ்தோத்திரம் சினிமா பாட்டு வரதால அது ஸ்தோத்திரம் அதை என்ன செஞ்சு எடுத்து. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? தேவ பயம் இருந்தால் கிருபை நம்ம கூட வரும். ஏன்னா ஸ்தோத்திரம், கிருபைக்கு மேல நம்ம கிருபையை பெறுவதற்கு என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அல்லேலூயா. யோசேப்பை வாசிங்க பாப்போம். ஆதியா 42 ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், கரெக்ட் டைத்துக்கு முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம், இழுத்துக்கிட்ட இருக்கிறது இல்லை. 42:18 ஆதியாமம் 42:18. 3ஆம் நாளிலே
மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி பாருங்க, யோசேப்பு தன்னை குறித்து சொல்ற, நான் யாரு? யோசேப்பு ஆண்டவர் உயர்த்த காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்றது, நான் யாருக்கு? தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு தன் சகோதரத்தில் சொல்றான். சரி இருக்கட்டும். அப்ப என்ன நடக்குதுன்னா, ஏன்னா அவங்க கூட பிறந்தவன் தான் தூக்கி குழியில போட்டான், அப்படித்தானே? வித்து போட்டாங்க. அவருக்கு வராத சோதனை இல்லை, சோதனை வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்கு இருந்ததுனால அந்த தேசத்துக்கே படிகளுக்கு முடி கர்த்தர் மாற்றினான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கிருபை யார் மேல இருக்கு தெரியுமா? யார் மேல இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்து ஜீவிப்போமானா ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கும். பலத்தின் மேல பலனை அடைகிறது போல கிருபைக்கு மேல கிருபையை நாம் பெற முடியும். அல்லேலூயா. சரி, கடைசியா ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 7வது காரியம். யார் மேல கிருபை இருக்கும்? 14:22. நீதிமொழிகள் 14:22. எதை? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும். எப்போதும் எதை யோசிக்கணும்? சிலருக்கு கிரிமினல் மைண்ட் இருக்கும். எவனை கெடுக்கலாம், எவ்வளவு கெடுக்கலாம், என்ன பண்ணலாம், அப்படியே அந்த மைண்ட் இருக்கும். அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. தோத்தல. அப்போ நமக்கு என்ன யோசனை இருக்கணும்? நன்மையை யோசித்து கொண்டு இருப்போமானால் கிருபையும் சத்தியம். அப்ப யாருக்கு கிருபை கிடைக்கும்? நன்மை செய்கிற இருதயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இப்படிப்பட்ட நல்ல யோசனை இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன செய்யல? நல்ல யோசனைக்காரங்களை தேடிதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிடிக்க வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? கிருபை இருக்கும். நம்ம யோசிப்போம், ஒரு ஆள் நல்ல வெள்ளச்சடை போட்டு போனா இதுக்கு எப்படியோ பணம் நிறைய வந்துட்டு இருக்கு, எங்கே இருந்து அதே கிழிஞ்ச சட்டை போட்டு ஒரு மாதிரி போனா பாவம் கஞ்சிக்கு வழியில் இருக்கு, ஒரு மாதிரி என்ன செய்யறாரு. நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவங்களை பார்த்து யோசிப்போம். ஆனா நமக்கு எப்போதும் நல்லதையே நம்ம என்ன செய்யும்? நன்மையே யோசிக்கிறவர்களா இருக்கும். நன்மையை யோசிப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட என்ன செய்யும்? இருக்கும். நான் சொல்ல, தோல்வியான காரியத்தையே பேசாதங்க, தோல்வியான காரியத்தையே என்னாதங்க, கஷ்டத்தையே பேசாதங்க, நெருக்கத்தையே சொல்லாதங்க, ஸ்தோத்திரம், வியாதியே சொல்லிக்கிட்டு இருக்காதங்க, பாடுகளையே சொல்லாதங்க, நிந்தைகளையே சொல்லாதங்க, ஸ்தோத்திரம், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதங்க, எல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாம் தந்திருக்காருன்னு அப்படி யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ நன்மையானது யோசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 119வது சங்கீதம் 13வது வசனம். 113வது வசனம் ஜோமனப்பா 119 113. என்னது? வீண் சிந்தைகளை தாவீது சொல்றாரு, நான் வீண் சிந்தைகளை நான் வெறுத்து இருக்கேமா, உள்ள வச்சுக்கிட்டே இருக்கமா. வீண் சிந்தைகளை நான் வெறுத்து, எதுல? வேதத்திலே நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. நமக்கு வேதம் தான் நமக்கு மிகுந்த சமாதானத்தை என்ன செய்யும்? தரும். அப்ப 7வது காரியம் என்னன்னா, நன்மையானதை யோசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபை நிலை நிற்கிறோ, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ,
கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாம் நல்ல கைத்தை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய கிருபைக்கு மேல நம் கிருபை பெறத்தக்க ஆண்டவர் இந்த பகல் வேளையில நம்மோடு பேசி இருக்கிறார். கிருபைக்கு மேல நம்ம கிருபை பெறும், பலத்துக்கு மேல பலன் அடையும்படி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கிருபைக்கு மேல கிருபையை அளிக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு கிருபையை தரும்படியாய் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபைக்கு மேல கிருபை பெறத்தக்கதாய். சிஸ்டர், சோர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். நாம் பெற்றிருக்கிற கிருபையை இழந்து போகாதீங்க. நமக்கு பெற்றிருக்கிற அபிஷேகத்தை இழந்து போகாதீங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, பின்பாட்டு ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. என்னைக்கோ மரிக்க வேண்டிய நம்மளை ஆயிஷாக்கை கூட்டி கொடுத்து வச்சது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? எத்தனை வறுமையில, எத்தனை கஷ்டத்தில், எத்தனை பட்டினியில நம்மளை போஷித்து நம்மை பராமரித்து இதுவரை கொண்டு வந்த தேவன் அவர் உண்மை அல்லவா? நல்ல வாயை திறந்து நல்ல துதிக. ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகட்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். இயேசுவாலதான் கிருபை. ஓ, இயேசு கிறிஸ்து மூலமா தான் நாம் கிருபை பெற முடியும். நம்மளை தாழ்த்தினாதான் கிருபையை பெற முடியும். அதிகாலையில கர்த்தரை தேடினாதான் கிருபை பெற முடியும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால தான் கிருபை பெருக முடியும். நல்லா துதிக்கீங்களா? ஓ, துதியினால எரிக விழுந்தது அல்லவா? நம்ம துதியினால நமக்கு முன்னால இருக்க பிரச்சனை உடையாதா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உங்களுக்காக தான் கர்த்தர் தந்து இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆண்டவரை துதியுங்க. கிருபை பெருகியும். ஆண்டவரை நம்பி இருங்க. எந்த மனுஷனையோ எந்த மனுஷியை நாம் நம்ப வேண்டாம். சுவாசமுள்ள எந்த மனுஷனும் பொய்ய. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவருடைய கிருபை இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், ஓ பயந்தவனுக்கு தான் ஆண்டவருடைய கிருபை இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்தார்களோ, சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் தான் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை சொல்லுங்கள். கடைசியாக வேண்டாத காரியத்தை யோசிக்காதங்க, வேண்டாத காரியத்தை சிந்திக்காதங்க. ஓ ஸ்தோத்திரம். நன்மையானவையே யோசிங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 7 காரியத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையில தந்ததுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடவுள்ல இருந்து நடந்த ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரே துதிக்கிறோம். தேவனுடைய கோபம் எப்படி தேசத்தில் வருகிற அந்த கோபத்துக்கு நாங்கள் எப்படி தப்ப முடியும்னு சொல்லி எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே துதிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்கு மேலே நாங்கள் கிருபை பெற்று ஆண்டவரே கிருபையை எப்படி நாங்கள் கிருபைக்கு மேலே கிருபையை பெற முடியும் என்று சொல்லி 7 காரியத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடுவுறிச்சு நடந்து கொண்டு இருக்கிற ஆராதனையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகனை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதானவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க. தேவையோடு வந்திருக்கிறவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு ஈவு, நீங்க தான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நாங்கள் எந்த மனுஷனை தேடி அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய உம்மால தான் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷன் செய்வான், மாறிடுவான் ஆண்டவரே. ஆனால் நீ என்றைக்கு மாறாத தேவனை நாங்கள் நம்பி இருக்கோம். அப்படி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நடக்க இருக்கிற 2 நாள் கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பே நடக்கும்.
பெரிய காரியத்தை செய்யும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. யாராடு இந்த 2 நாள் கூட்டத்துக்கு